Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல், கிட்டத்தட்ட பல எபிசோட்ஸை தாண்டி ரொம்பவுமே வெற்றிகரமாக நம்பர் ஒன்னாக பல தடவை வந்த சீரியல். இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த சீரியலுக்கு நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆனாலும் இந்த சீரியலுக்குன்னு ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மனசுல ஒரு பெரிய இடம் பிடிச்ச சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட சீரியல் தான். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியல். நான் பிரைம் டைமில் கரண்ட்டாக மத்தியானம் 2:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு பொன்னி சீரியல். கிட்டத்தட்ட நிறையா தடவை பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் தான் நம்பர் 1 இன் நான் பிரைம் டைம் விஜய் டிவியில் வரும். இப்போ கொஞ்ச நாளாக சக்திவேல் சீரியல் நம்பர் 1 வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் கண்மணி அன்புடன் சீரியல் வந்திருக்கு. இந்த 2 சீரியல் வரல அப்படின்னா அந்த சீரியல் தான் எப்பயுமே நம்பர் 1 வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னா பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட பல வருஷமாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 2 டைம் ஸ்லாட்லேயே ஒரு டைம் சேஞ்ச் கூட இல்லாமல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சீரியல். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அங்கேயே டெலிகாஸ்ட் ஆகி முடிகிற சீரியலில் இப்போ பொன்னி சீரியலில் சேர்ந்துருச்சு. எதுக்கு சடனாக அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பிகாஸ் நான் பிரைம் டைமில் இந்த சீரியலோட கம்மியாக டிஆர்பி வாங்குற நிறைய சீரியல்ஸ் இருக்கிறப்பையும் இந்த சீரியல் ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிற மாதிரி இவங்களாம் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிற மாதிரி தான் இப்போ சீரியலோட ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கு பிடிக்க போய் தானே டிஆர்பி வருது. ஸோ அதனால தான் இன்னுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நியூ சீரியலோட ப்ரோமோ விஜய் டிவி சடனாக லான்ச் பண்ணாங்க, தென்றலே மெல்ல பேசு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சீரியலுக்காக தான் பொன்னி சீரியலில் முடிக்க போகிறாங்க போல். ஸோ டேரெக்டாக தென்றலே மெல்ல பேசு சீரியலை 2:30 ஸ்லாட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ பொன்னி சீரியலோட கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மே எண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மே லாஸ்ட்டாக அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த சீரியல் வந்து 2:30 டெலிகாஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பொன்னி சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.